தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இளம்பொன்ன முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தனக்கான அடையாளத்தோடு சுயமரியாதையோடு உயர வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள். அதை பொறுக்க மாட்டாமல் எதிர்க்கட்சி இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அத்திட்டங்களை குறை சொல்வதும் கேலி கிசுகுமாக இருக்கிறார். அவருக்கு இருக்கின்ற சி.வி. சண்முகம் அவர்களும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் பெண்களை பற்றி அருவருக்கத்தக்க வகையில் பேசி வருகின்றனர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கைகூலி எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இதேபோல் பெண்களை கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசுவீர்கள்? உங்களை போன்றோர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டிய எங்களுடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவருடைய பதிலில் உங்களுக்கான சரியான காட்டமான பதிலை தந்திருக்கிறார்கள். இவர்களை போல் ஆணாதிக்கம் மிகுந்த இவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் நாம் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண் இன்றைக்கு எல்லா பொதுத்தளங்களிலும் எல்லா இடத்திலும் தனக்கான அடையாளத்தோடு சுயமரியாதையோடு வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் எடப்பாடி பழனிசாமி கீழ் இருக்கின்ற அடிமை அதிமுகவின் கீழ் இருக்கின்ற சி.வி. சண்முகமும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் நாவடக்கத்துடன் பேச வேண்டும். இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெண்கள் உங்களுடைய நாவை அடக்குவதற்கு வெகு நேரம் ஆகாது. திட்டங்களால் உயர்ந்து கொண்டிருக்கும் பெண்களை பார்த்து இவ்வளவு வன்மத்தோடு அருவருக்கத்தக்க வகையில் பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.